வணக்கம். அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில கொங்கலாபுரம் என்ற ஒரு பகுதியை சேர்ந்த மாரிச்செல்வம் என்ற ஒரு இளைஞரை, அதாவது எந்த தவறும் செய்யாத, எந்த வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லாத வாலிபர், மிகவும் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த அந்த இளைஞரை நேற்று கொடூரமா ஓட விட்டு கொலை செஞ்சிருக்காங்க. உடனடியா மக்கள் இந்த மாதிரி தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி எந்த தவறும் செய்யாத இளைஞரை கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு அழுதாங்க. கண்டிப்பான முறையில் நான் நேரில் வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மக்கள் தன்னெழுச்சியா போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. இன்னைக்கு நேரடியா விசாரிக்கும் பொழுது காவல்துறை இந்த நேரத்துல இந்த மர்டர் விஷயத்துல துரிதமா செயல்பட்டு இருக்காங்க. உடனடியா குற்றவாளிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா குற்றம் நடப்பதற்கு முன், அதாவது கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு த்ரெட் சவுண்ட் பண்ணியிருக்காங்க கஞ்சா கோஷ்டிகள். அப்பமே கொஞ்சம் தீவிரமா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மர்டரை தடுத்திருக்கலாம், இந்த கொலையை தடுத்திருக்கலாம். இன்னொன்று என்னன்னா, காவல்துறைக்கு போதிய ஆள் பற்றாக்குறை. எப்படின்னா, தேர்தல் வாக்கு பெட்டிகளுக்கு காவலுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் தான் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு பின்னடைவு. இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சிவகாசி பகுதிகளில் கஞ்சா விற்பனை படு ஜோரா நடக்கு அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாருமே, என்னை சந்திச்ச பெண்கள் எல்லாருமே எப்படியாவது கஞ்சாவை ஒழிங்கயா, இதுக்கு முன்னவிட்டு ஒயின் ஷாப்பா அடைங்கயான்னு சொன்னாங்க. இப்போ இந்த பகுதியில கஞ்சாவை எப்படியாவது ஒழிங்க, கஞ்சா வியாபாரிகளால தான் இந்த மாதிரி கொலைகள் நடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது பாருங்க, அந்த கொங்கலாபுரத்துல யாராவது ஒருவரை வெட்டணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல வந்த இந்த குற்றவாளிகள் அப்பாவி, ஏதும் அறியாத அப்பாவி இளைஞரை, அவன் மேல எந்த தவறும் இல்லையாம். காவல்துறையே சொன்னாங்க பையன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. அந்த பையனை கொடூரமா கொலை செஞ்சுட்டு ரத்தத்தெல்லாம், அதாவது இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எப்படி மிருகமா இவங்க மாறுறானுங்கன்னே தெரியல. கஞ்சா அடிச்சோம்னா மிருகமா மாறிடுதான். இதை எப்படி தமிழ்நாடு அரசு தடுக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலா தான் இனிமே இவங்க இதை சந்திக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே கடந்த நாட்கள்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கிறானுங்க. மீண்டும் வரக்கூடிய ஆட்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு தான் தெரியல. கஞ்சா வியாபாரிகளை ஒழிச்சு கட்டல அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த கிராமமும் நிம்மதியா இருக்காது, நகரமும் நிம்மதியா இருக்காது. இதை போர்க்கால அடிப்படையில அரசு கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களையும் கஞ்சாவை கொடுத்து மாத்தி இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சி அலையிற மணிக்கு இருக்கிறானுங்க. பாசம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறானுங்க. இல்லைன்னா இப்படி அப்பாவிய கொலை செஞ்சுட்டு ரத்தத்தை சுண்டி விட்டு நாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்றானுங்களாம். அப்ப எந்த அளவுக்கு சைக்கோவா இளைஞர்கள் இந்த கஞ்சா இளைஞர்களை மாத்திக்கிட்டு வருது என்பதை அறியணும். உண்மையிலே தமிழ் கலாச்சாரத்துக்கு இதெல்லாம் மிக எப்படின்னா இதெல்லாம் தடுக்கணும். தமிழ் கலாச்சாரம் என்பது இப்படி கிடையாது. 4 பேர் பசியோடு வந்தோம்னா அவனை உட்கார வச்சு சோறு போட்டு அனுப்புறது, ஈவு இறக்கம் உள்ளதுதான் தமிழ. ஆனா அந்த கலாச்சாரத்தையே கட்டமைப்பு இந்த கஞ்சா அழிச்சிரும். சிவகாசி பகுதிகளில் அதிகமான கஞ்சா நடமாடுதுன்னு சொல்லி பப்ளிக் புகார் பண்ணியிருக்காங்க. மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்களுடைய மக்கள் கண்ணீர் விட்டாங்க. காவல்துறை நாங்கள் அப்படிலாம் விடமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நானும் உயரதிகாரிகளிடம் பேசியிருக்கிறேன். முழு பாதுகாப்பு அளிப்போம்னு சொல்லியிருக்காங்க. உண்மை குற்றவாளிகளை அனைவரையும் கைது செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 6 குற்றவாளிகளை கைது செஞ்சு தற்போது சிறையில் அடைத்திருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கஞ்சாவை ஒழிச்சு கட்டணும் எங்களது பசுமன் மக்கள் தேச கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.